வடக்கு மக்களின் காணி பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு. யாழில் ஜனாதிபதி அனுர உறுதி. யாழில் காணப்படும் 33 பாதுகாப்பற்ற புகையிரத கடவைகள் ஜனாதிபதியிடம் சுட்டிக்காட்டிய அரசு அதிபர். மாவைக்கு நேரில் அஞ்சலி செலுத்திய ஜனாதிபதி. யாழில் அர்ச்சனாவின் பேச்சை இடைநிறுத்திய ஜனாதிபதி அனுர. சபையில் சலசலப்பு. ஜனாதிபதியின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் வடமாகாண தொழில் கோரும் பட்டதாரிகள் போராட்டம். கோட்டை காங்கேசன்துறை இடையிலான இரவு நேர ரயில் சேவை மீண்டும் ஆரம்பம். தூசு தட்டப்படும் 11 வழக்குகள். தேர்தலுக்கு முன்னர் மேலும் பல கைதுகள். மறைந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவருமான மாவி சேனாதிராஜாவின் பூத உடலுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று நேரில் அஞ்சலி செலுத்தினார். இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மாவை சேனாதிராஜாவின் புகழுடல் அஞ்சலிக்காக யாழ் மாவட்டபுரத்தில் உள்ள அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ளது. 1942 ஆண்டு அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி பிறந்த மாவை சேனாதிராஜா சிகிச்சை பலனொன்றை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் தனது 82வது வயதில் கடந்த 29ஆம் தேதி உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் மாவை சேனாதிராஜாவின் இறுதி கிரிகைகள் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை 2ஆம் தேதி மாவட்டபுரம் இல்லத்தில் காலை 8 மணிக்கு இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து 10 மணிக்கு அஞ்சலி உரைகள் அவரது இல்லத்தில் இடம்பெற்று பின்னர் மதியம் 1 மணியளவில் மாவட்டபுரம் தச்சன்காடு இந்து மயானத்தில் உடல் நல்லடக்கம் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மக்களின் காணிகள் மக்களுக்கே உரித்தாக வேண்டும் எனவும் வடக்கின் காணி பிரச்சினை தொடர்பில் மீளாய்வு செய்யப்பட்டு வெகு விரைவில் மக்களுக்கு மீண்டும் காணிகளை வழங்க நடவடிக்கை எடுப்பதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். நாட்டின் அபிவிருத்திக்காக அல்லது பாதுகாப்பு காரணங்களுக்காக நாட்டின் எந்த பகுதியிலும் காணிகளை அரசாங்கம் சுவீகரிக்க முடியும் என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அந்த காணிகளுக்கு பதிலாக கட்டாயமாக மாற்று காணிகளை மக்களுக்கு வழங்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் இன்று நடைபெற்ற யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி மேற்கண்டவாறு தெரிவித்தார். யாழ் மக்களுக்கான மிக முக்கியமான திட்டங்களுக்காக யாழ் ஜனாதிபதி மாளிகையை முற்றாக விடுவிக்க தயார் எனவும் அதற்கான உரிய முன்மொழிவுகளை சமர்ப்பிக்குமாறும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். போரினால் இடம்பெயர்ந்த குடும்பங்கள் இன்னும் வடமாகாணத்தில் இருப்பதாக தகவல் கிடைத்துள்ளதாகவும் இதுகுறித்து ஆராய்ந்து விரைவான தீர்மானங்களை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி பணிப்புரை வழங்கினார். யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் சுகாதாரம், கடற்றொழில், சுற்றுலாத்துறை ஊக்குவிப்பு, போக்குவரத்து பிரச்சினைகள், ஆளணி குறைபாடு, காணி விடுவிப்பு உட்பட பல்வேறு அம்சங்கள் குறித்து ஆராயப்பட்டது. யாழ் மாவட்டத்தில் எதிர்கொள்ளும் பல்வேறு பிரச்சினைகளை பாராளுமன்ற உறுப்பினர்களும் அதிகாரிகளும் ஜனாதிபதிக்கு முன்வைத்தனர். அதில் அநேக பிரச்சினைகளுக்கு ஜனாதிபதி உடனுக்குடன் தீர்வு வழங்கியதோடு அவை தொடர்பில் கலந்து கொண்டு வடமாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அதிகாரிகளுக்கும் ஜனாதிபதி பணிப்புரைகளை வழங்கினார். பிரதமரின் செயலாளர் தலைமையில் நியமிக்கப்பட்ட குழு அரசு நிறுவனங்களை நடத்தி செல்வதில் 30,000 வெற்றிடங்கள் காணப்படுவதாக அடையாளம் கண்டுள்ளது என தெரிவித்த ஜனாதிபதி ஆட்சேர்ப்பு நடைமுறைக்கு அமைய அந்த வெற்றிடங்கள் நிரப்பப்படும் என்பதோடு பட்டதாரிகளுக்கும் இதன்போது வாய்ப்பு கிட்டும் என்றும் தெரிவித்தார். இதில் போலீஸ் திணைக்களத்தில் உள்ள வெற்றிடங்களுக்கு தமிழ் பேசும் இளைஞர் யுவதிகளுக்கு அதிக வாய்ப்புகள் வழங்கப்படும் எனவும் விண்ணப்பிப்பதற்கு அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். வடமாகாண மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் பரந்தன், மாங்குளம், காங்கேசன்துறை ஆகிய பகுதிகளில் 3 புதிய கைத்தொழில் வலயங்களை உருவாக்குவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் யுத்தம் காரணமாக நாட்டை விட்டு வெளியேறிய இலங்கையர்களை முதலீடு செய்ய அழைப்பு விடுப்பதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். வடக்கு மாகாணத்தின் மீது விசேட அக்கறை செலுத்தி அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுப்பது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியிருப்பதாகவும் ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டார். தீவு பகுதிகளில் போக்குவரத்து சீராக இல்லை எனவும் கிராமப்புறங்களில் சிறு வீதிகளை இணைத்து முன்னெடுக்கப்பட்ட பஸ் சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளன என்றும் பாராளுமன்ற உறுப்பினர் ஜே ரஜீவன் இங்கு தெரிவித்தார். கிராமப்புறங்களில் கூடுதலான பஸ்களை சேவையில் ஈடுபடுத்த வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். வீதி அபிவிருத்தி தொடர்பாகவும் தீவுகளுக்கான போக்குவரத்து குறைபாடுகள் குறித்தும் படகு சேவைகள் ஆரம்பிப்பது பற்றியும் மக்கள் பிரதிநிதிகள் கருத்து வெளியிட்டனர். தற்போதைய அரசாங்கம் வடக்கு மாகாணத்தில் போக்குவரத்து கட்டமைப்பை பலப்படுத்த வலுவான வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்த திட்டமிட்டுள்ளது. அதன்படி இலங்கை போக்குவரத்து சபை மற்றும்
தனியார் பஸ்கள் இணைந்து செயற்படும் திட்டம் ஒன்றை ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. வடமாகாணத்திற்கான புகையிரத சேவைகளை அதிகப்படுத்துவது தொடர்பிலும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. அடுத்த வருடம் 25 லட்சம் சுற்றுலா பயணிகள் இந்த நாட்டிற்கு வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் வடமாகாணத்தில் சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய புதிய சுற்றுலா தலங்கள் இனங்காணப்பட்டு அவற்றை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஜனாதிபதி இங்கு தெரிவித்தார். வடக்கில் சில துறைகளில் காணப்படும் ஆளணி குறைபாடு தொடர்பிலும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. வடமாகாண அரசு சேவைக்கான புதிய ஆட்சேர்ப்புகளை அரசியல் அதிகாரத்தின் தலையீடின்றி தீர்த்து வைக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் அரசு சேவையை வடக்கில் மேலும் பலப்படுத்துவதாகவும் ஜனாதிபதி உறுதியளித்தார். கடற்றொழில் பிரச்சினைகள் பற்றியும் ஆராயப்பட்டதோடு இந்திய மீனவர்களின் அத்துமீறல் தொடர்பாகவும் வடக்கு மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவது குறித்தும் இதன்போது சுட்டிக்காட்டப்பட்டது. இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் குறிப்பிட்டார். மீன்பிடி பிரச்சினைக்கு தீர்வு காண ராஜதந்திர ரீதியில் அதிகபட்சமாக தலையீடு செய்வதாக ஜனாதிபதி இங்கு குறிப்பிட்டார். மீன்பிடி துறைமுகம், மீனவர்களுக்கான வீட்டுத் திட்டம், தீவுகளுக்கான படகு சேவைகளில் உள்ள குறைபாடுகள் பற்றியும் இங்கு ஆராயப்பட்டது. நீர் பிரச்சினை தொடர்பில் மக்கள் பிரதிநிதிகள் கருத்து வெளியிட்டிருந்ததோடு நீர் விநியோக திட்டத்திற்கு முன்னுரிமை வழங்கி முன்னெடுப்பது குறித்து வடமாகாண அவைத்தலைவர் CBK சிவஞானம் கோரிக்கை முன்வைத்தார். நாட்டிலேயே மிக குறைந்த அளவு குழாய் நீரை பயன்படுத்தும் மாகாணமாக வடமாகாணம் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் தற்போது வரையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நீர் திட்டங்கள் துரிதப்படுத்தப்படும் என்பதுடன் இம்முறை வரவு செலவு திட்டத்தில் புதிய நீர் திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். வடக்கு மக்களுக்கு பாரிய பிரச்சினைகள் இருப்பதை ஏற்றுக்கொள்வதாக கூறிய ஜனாதிபதி வடக்கின் கல்வி, சுகாதாரம், போக்குவரத்து, விவசாயம் உட்பட முழு அரசு சேவையையும் மேலும் வலுப்படுத்துவது குறித்து விசேட கவனம் செலுத்துவதாகவும் குறிப்பிட்டார். மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த அரசியல் அதிகார தரப்பும் அரசு பொறிமுறையும் இணைந்து செயற்பட வேண்டும் என ஜனாதிபதி மேலும் தெரிவித்தார். யாழ் மாவட்டத்தில் உள்ள வைத்தியசாலைகளில் காணப்படும் குறைபாடுகள் தொடர்பில் முக்கியமாக ஆராயப்பட்டதோடு தெல்லிப்பளை புற்றுநோய் வைத்தியசாலையில் காணப்படும் குறைபாடு குறித்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கருத்து வெளியிட்டார். CT ஸ்கேனிங் இயந்திரம், அவசர சிகிச்சை பிரிவு போன்ற குறைபாடுகள் தொடர்பில் அவர் உரையாற்றியதோடு அவை அவசர தேவையாக உள்ளது எனவும் குறிப்பிட்டார். மேலும் தமிழ் புற்றுநோயாளர் மகரகமையிலிருந்து இங்கு அனுப்புவதில் ஏற்படும் சில சிக்கல்கள் குறித்தும் சிறிய வைத்தியசாலைகளை அபிவிருத்தி செய்வது தொடர்பாக வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா MP கருத்து முன்வைத்தார். வைத்தியர் இடமாற்றங்களினால் ஏற்பட்டுள்ள பாதிப்பு குறித்து வைத்தியர் சரவணபவநந்தன், சண்முகநாதன் ஆகியோர் கருத்து வெளியிட்டனர். யாழ்ப்பாணத்தில் உள்ள கிராமிய வீதிகளை புனரமைப்பது தொடர்பாக ஆராயப்பட்டதோடு 180 கிலோமீட்டரை விட அதிக வீதிகளை திருத்த வேண்டியுள்ளதாகவும் தீவுகளில் உள்ள வீதிகளை அதிகம் சேதமடைந்துள்ளதாகவும் வீதி அபிவிருத்தி அதிகார சபை அதிகாரிகள் இங்கு சுட்டிக்காட்டினர். வீதி அபிவிருத்தி தொடர்பில் வடமாகாண MPக்கள் சிலரும் கருத்து வெளியிட்டனர். வடக்கில் உள்ள கிராமிய வீதிகளை புனரமைக்க இம்முறை வரவு செலவு திட்டத்தில் 5 பில்லியன் ரூபாய் விசேட நிதி ஒதுக்கீடு செய்வதாகவும் அதனை முழுமையாக பயன்படுத்துமாறும் ஜனாதிபதி தெரிவித்தார். யாழ் நகர மண்டப எஞ்சிய நிர்மாண பணிகளை நிறைவு செய்வது குறித்தும் ஆராயப்பட்டது. இதற்காக இந்த வருடம் 400 மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளதோடு கட்டடத்தை பயன்படுத்தக்கூடிய வகையில் அதனை அமைப்பது தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டது. கடவுச்சீட்டு பிரச்சினையை தீர்க்க நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்த ஜனாதிபதி யாழ் மாவட்டத்தில் கடவுச்சீட்டு அலுவலகம் ஒன்றை ஆரம்பிக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். அதற்கான அலுவலகம் அமைப்பது தொடர்பில் மாவட்ட செயலாளருடன் இணைந்து செயற்பட்டு வருவதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு நியமனம் வழங்கும் வகையில் வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என இந்த கூட்டத்தில் பங்கேற்ற பிரதேசவாசி ஒருவர் கோரினார். தொழில் வாய்ப்பு வழங்கும் வகையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு குறிப்பிட்ட ஒதுக்கீடொன்றை வழங்க நடவடிக்கை எடுப்பதாக ஜனாதிபதி இங்கு சுட்டிக்காட்டினார். அதே நேரம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பங்கேற்றிருந்த யாழ் மாவட்ட சுகாதார, போக்குவரத்து, நீரியல் வளத்துறை, போக்குவரத்து துறை சார் அதிகாரிகள் கலந்து கொண்டிருந்ததுடன் அவர்களால் முன்வைக்கப்பட்ட பிரச்சினைகளுக்கு ஜனாதிபதி சாதகமான தீர்வுகளை கூறினார். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் உரையாற்றிக் கொண்டிருக்கும் போது இடையில் அவரது உரையை மறைத்து ஜனாதிபதி விளக்கம் அளித்துள்ளார். வடக்கு கிழக்கிலே வைத்தியர்கள் நியமிக்கப்படும் போது அவர்களின் தகமை அடிப்படையிலேயே நியமனம் வழங்கப்படும்.
அநேகமாக சிங்களவர்களே நியமிக்கப்படுகின்றார்கள் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா இதன்போது குற்றம் சுமத்தியுள்ளார். சாவகச்சேரி வைத்தியசாலையின் பணிப்பாளராக இருந்துதான் பின்னர் நான் நாடாளுமன்ற உறுப்பினராக வந்துள்ளேன் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்ததாகவும் அர்ச்சுனா இதன்போது குறிப்பிட்டார். அத்துடன் மேலும் வடக்கு பகுதிகளில் உள்ள வைத்தியசாலை பிரச்சினை மற்றும் பல்வேறு விடயங்கள் தொடர்பில் மிக நீண்ட நேரம் உரையாற்றிக் கொண்டிருக்கும் போது இடைமறித்த ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க விளக்கம் அளித்துள்ளார். இதன்போது அர்ச்சுனாவின் உரை இடைமறிக்கப்பட்ட நிலையில் சபையில் சிறு நகையொலியுடன் சலசலப்பு ஏற்பட்டது. யாழ்ப்பாணத்தில் 33 பாதுகாப்பு புகையிரத கடமைகள் காணப்படுவதாக யாழ்ப்பாண மாவட்ட பதில் அரசு அதிபர் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவிடம் சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ்ப்பாண மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டமானது ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தலைமையில் நடைபெற்றது. இதன்போது கருத்து தெரிவிக்கையிலேயே அரசு அதிபர் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் பிரதேச செயலக பிரிவு வாரியாக சாவகச்சேரியில் 14, நல்லூரில் 7, தெல்லிப்பளையில் 6, யாழ்ப்பாணத்தில் 3, உடுப்பிலில் 3 என 33 பாதுகாப்பு புகையிரத கடமைகள் காணப்படுகின்றன. எனவே இந்த புகையிரத கடமைகளை பாதுகாப்பானதாக அமைக்க வேண்டும். யாழில் நேர அட்டவணைக்கு ஏற்ப 38 புதிய பேருந்துகள் தேவையாக உள்ளன. அந்த வகையில் யாழ்ப்பாணம் சாலைக்கு 23 பேருந்துகளும், பருத்தித்துறை சாலைக்கு 10 பேருந்துகளும், காரைநகர் சாலைக்கு 5 பேருந்துகளும் தேவையாக உள்ளன. யாழ்ப்பாணத்தில் தற்போது வீதி விபத்துகள் அதிகரித்து காணப்படுகின்றன. யாழில் 6 வீதி சமிஞ்சை விளக்குகளே காணப்படுகின்றன. எனவே வீதி விபத்துகளை குறைக்க வீதி சமிஞ்சைகளை அமைக்க வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ் போதனா வைத்தியசாலையிலிருந்து இடமாற்றம் செய்யப்பட்ட வைத்திய நிபுணர் மீள் அழைக்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கோரிக்கை விடுத்துள்ளார். யாழ் மாவட்ட செயலகத்தில் இன்று நடைபெற்ற யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது தொடர்ந்தும் தெரிவித்த அவர், விசேட வைத்திய நிபுணர் ஒருவர் மாற்றீடு ஆளணி எதுவுமின்றி யாழ் போதனா வைத்தியசாலையிலிருந்து விடுவிக்கப்பட்டமையால் சிகிச்சை பெற்று வந்த நோயாளர்களின் நிலை பெரும் கவலைக்குரியதாகவும் சவாலாகவும் மாறியுள்ளது. இவர்களுக்கான சிகிச்சைகளில் ஏற்படும் காலதாமதம் அச்சிகிச்சைகளின் பலனை கேள்விக்குறியாக்கும். பல்முக சீராக்கள் பிரிவின் விசேட வைத்திய நிபுணர் ஒருவரை இவ்வாறு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். யாழ் போதனா வைத்தியசாலையில் பல்முக சீராக்கள் பிரிவின் விசேட வைத்திய நிபுணர் ஒருவரை உள்ளார். அவருடைய சிறந்த தேவையின் ஊடாக இதுவரை காலமும் காணப்பட்ட நீண்ட காத்திருப்போர் நோயாளர் பட்டியல் அவரது சேவை காலத்தில் இல்லாதொழிக்கப்பட்டுள்ளது. நோயாளர்களின் நன்மை கருதி கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையிலும் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார் ஆகிய மாவட்டங்களில் உள்ள நோயாளர்களை பார்வையிட்டு சிகிச்சை அளித்து வந்துள்ளார். இதில் பெரும்பான்மையாக அவரது சேவையினை பெறுபவர்களாக பாடசாலை மாணவர்கள் காணப்படுகின்றனர். மேலும் அவர் எந்த ஒரு தனியார் மருத்துவமனைகளிலும் சேவையாற்றுவதில்லை. இவருடைய திடீர் இடமாற்றத்தினால் சிகிச்சை பெற்று வந்த நோயாளர்களின் நிலை பெரும் கவலைக்குரியதாகவும் சவாலாகவும் மாறியுள்ளது. இவர்களுக்கான சிகிச்சைகளில் ஏற்படும் காலதாமதம் அச்சிகிச்சைகளில் பலனை கேள்விக்குறியாகும் எனவும், எனவே உடனடியாக அவரை போதனா வைத்தியசாலைக்கு விடுவித்து உதவ வேண்டும் அல்லது மாற்று ஆளணியை நியமிக்க வேண்டும். அத்துடன் கடும் நெருக்கடிகளையும் சவால்களையும் சந்தித்து வரும் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் உள்ள வைத்திய அதிகாரியொருவரும் மாற்றீடு ஆளணியின்றி இவ்வாறே இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவிடம் சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்விடயம் தொடர்பில் கவனம் செலுத்திய ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க சாதகமான பதிலை வழங்கியுள்ளார். யாழ்ப்பாணம் வருகை தந்த ஜனாதிபதி எங்களுக்காக ஒரு 5 நிமிடம் ஒதுக்க முடியாது சென்றுள்ளார். வாக்குக்காக மட்டும் எங்களை நாடும் அரசியல்வாதி போல ஜனாதிபதியும் நடந்து கொண்டுள்ளமை எமக்கு வேதனை அளிக்கிறது என வடமாகாண வேலையற்ற பட்டதாரிகள் சங்க பிரதிநிதி தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இடம்பெறும் பல்வேறு நிகழ்வுகளுக்காக இன்று ஜனாதிபதி யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார். அதன்போது யாழ் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்காக வருகை தந்த போது மாவட்ட செயலகத்திற்கு அருகில் வேலையற்ற பட்டதாரிகள் வேலை கோரி கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கூட்டம் முடிவடைந்த பின்னர் ஜனாதிபதி தங்களிடம் வருகை தந்து தமது கோரிக்கைகளை கேட்டறிந்து கொள்வர் எனும் நம்பிக்கையில் பட்டதாரிகள் சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக காவல் இருந்தனர். கூட்டம் நிறைவடைந்ததும் மாவட்ட செயலகத்திலிருந்து ஜனாதிபதி மாற்றுப்பாதை ஒன்றின் ஊடாக சென்றிருந்தார். ஜனாதிபதியின் வருகைக்காக காத்திருந்து ஏமாற்றமடைந்த பட்டதாரிகள் கருத்து தெரிவிக்கும் போது, நாம் கேட்பது எங்களுக்கு வேலை வாய்ப்புகள் வழங்கப்படுமா?
எத்தனை பேருக்கு எப்போது வேலை வாய்ப்பினை வழங்குவீர்கள் என்றே. ஆனால் இந்த அரசாங்கம் எமக்கு இதுவரையில் எந்த பதிலையும் வழங்கவில்லை. மக்கள் விரும்பும் ஜனாதிபதி என்றால் எங்களை வந்து சந்தித்திருக்க வேண்டும். நாங்கள் நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்து அமைதி வழியில்தான் போராடுகிறோம். எங்களுக்காக 5 நிமிடங்களை ஒதுக்க முடியவில்லையா? எங்கள் தகுதிக்கேற்ற வேலை வழங்க வேண்டும் என்றே கோருகிறோம். பல பாடசாலைகளில் ஆசிரியர் பற்றாக்குறை நிலவுகிறது. ஒரு ஆசிரியரை 4-5 பாடங்களை கற்பிக்க வேண்டிய நிலைகளில் உள்ளனர். ஆனால் அந்த பற்றாக்குறைகளை நிவர்த்தி செய்ய எமக்கு வேலை வாய்ப்புகளை வழங்கலாம். எங்களை கண்டு அரசாங்கம் பயப்பட தேவையில்லை. நாங்கள் ஆயுதங்களுடன் போராடவில்லை. எமது போராட்டங்களுக்கு நீதிமன்ற தடை உத்தரவுகளை பெற தேவையில்லை. எமக்கு வேலை வாய்ப்புகளை வழங்குங்கள். வடக்கு மாத்திரமல்ல, கிழக்கிலும் வேலை கோரி பட்டதாரிகள் போராடி வருகின்றனர். வடக்கு கிழக்கு இளையோருக்கு அரசாங்கம் வேலை வாய்ப்புகளை வழங்க முன்வர வேண்டும். அதேவேளை வடக்கு கிழக்கு மக்களிடமும் நாம் அன்பான கோரிக்கையை முன்வைக்கின்றோம். எங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் என பிரார்த்தனை செய்யுங்கள் என மேலும் தெரிவித்தார். மாதிவிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள வீடுகளுக்காக மாதாந்தம் அறவிடப்படும் 2000 ரூபாய் வாடகையை அதிகரிக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் உரிமைகளை பாதுகாக்கும் தொழிற்சங்க ஒன்றியத்தின் அங்கத்தவர் ரவீந்திர ஜெயசிங்க இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். மாதிவிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள வீடுகள் மதிப்பாய்வு செய்யப்பட வேண்டும். இதற்கான நடவடிக்கைகளை மதிப்பாய்வு திணைக்களம் மேற்கொள்ள வேண்டும். இதற்கமைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள வீடுகளுக்கமைய வாடகை அறவிடுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனு பட்டியலை தயாரிக்கும் மட்டத்துக்கு இரு கட்சிகளுக்கும் இடையிலான கலந்துரையாடல்களை முன்னெடுப்பதே பிரதான நோக்கமாகும் என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தலதா அத்துகோரள தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சிகளின் இணைப்பு தொடர்பான விவாதங்கள் வெற்றிகரமான நிலையை எட்டியுள்ளதாகவும் தலைமை மற்றும் சின்னம் குறித்து இதுவரை விவாதிக்கப்படவில்லை என்றும் அவர் கூறினார். கண்டியில் நேற்று ஊடகங்களுக்கு இவ்வாறு தெரிவித்தார். தலைமை மற்றும் சின்னம் தொடர்பான சிக்கல்கள் பின்னர் சரிபார்த்துக் கொள்ள முடியும். ஐக்கிய தேசிய கட்சியின் மற்றொரு பிரிவினருடன் இது தொடர்பில் கலந்துரையாடி வருகின்றோம். இரு கட்சிகளும் இணைய வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் கட்சியினர் உள்ளனர். எதிர்காலத்தில் பிரச்சினைகள் எவ்வாறு எழுகின்றன என்பதை பொறுத்து அதை பற்றி பேசுவோம். தலைமைத்துவம் பற்றி பேசும் அளவுக்கு நாங்கள் வரவில்லை. இருந்த போதிலும் பேச்சுவார்த்தைக்கு இரு கட்சிகளின் தலைவர்களின் முழு ஆசீர்வாதம் கிடைத்துள்ளது. முதலில் ஒரு உடன்படிக்கைக்கு வருவதே எங்கள் நோக்கம். அதன் பிறகு மற்ற பிரச்சினைகளை தீர்க்க முடியும். எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தல் மிகவும் முக்கியமான தேர்தலாகும். அதற்கு முன் ஒரு உடன்பாட்டை எட்டுவதுதான் எங்களின் இலக்கு. இந்த ஒப்பந்தத்தில் மற்ற கட்சிகள் எங்களுடன் இணைந்து கொள்ளலாம் என்றார். வடக்கு தொடருந்து மார்க்கத்தின் புனரமைப்பு பணிகள் காரணமாக நிறுத்தப்பட்டிருந்த கொழும்பு கோட்டை மற்றும் காங்கேசன்துறைக்கு இடையிலான இரவு நேர தொடருந்து சேவை இன்று முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளது. சுமார் 2 ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த தொடருந்து மீண்டும் சேவையில் ஈடுபடுத்தப்படுவதாக தொடருந்து திணைக்களத்தின் பொது முகாமையாளர் தம்பிக்க ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். வடக்கு தொடருந்து மார்க்கத்தின் புனரமைப்பு பணிகள் காரணமாக யாழ்ப்பாணத்திலிருந்து தொடருந்து சேவையினை நிறுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டது. தற்போது நிலவிய ஆளணி பற்றாக்குறை காரணமாக குறித்த தொடருந்து சேவையினை மீண்டும் ஆரம்பிப்பதில் காலதாமதம் ஏற்பட்டது. இருப்பினும் அமைச்சரின் ஆலோசனைக்கமைய தொடருந்து சேவையினை வழமை நிலைக்கு கொண்டு வரும் வகையில் இரவு நேர தொடருந்து சேவை இன்று கொழும்பு கோட்டையிலிருந்து ஆரம்பிக்கப்பட உள்ளது. யாழ்ப்பாணத்திற்கான ஏனைய அனைத்து தொடருந்து சேவைகளையும் விரைவில் முன்னெடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என தொடருந்து திணைக்களத்தின் பொது முகாமையாளர் தம்பிக்க ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் NPM ரணதுங்க ராஜினாமா செய்துள்ளார். ராஜினாமா கடிதம் விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சரிடம் கையளிக்கப்பட்டுள்ளதாக அவரது அலுவலகம் உறுதிப்படுத்தியுள்ளது. கடந்த அக்டோபர் 10 குறித்த பதவிக்கு இவர் நியமிக்கப்பட்டிருந்தார். அதன்படி அவர் அந்த பதவியில் 3 மாதங்கள் மட்டுமே பணியாற்றி வந்த நிலையில் தனது ராஜினாமாவுக்கான காரணங்களை விளக்கி ஒரு நீண்ட கடிதத்தை எழுதியுள்ளார். கடந்த அரசாங்கங்களின் காலத்தில் நடைபெற்ற மோசடி, சட்டவிரோத சொத்து குவிப்பு விடயங்களுடன் தொடர்புடைய 11 வழக்குகள் தற்போதைக்கு தூசு தட்டப்பட்டுள்ளதாக அறிய கிடைத்துள்ளது. இதன்படி முன்பு நடைபெற்ற ஊழல், மோசடி மற்றும் சட்டவிரோத சொத்து குவிப்பு விடயங்கள் தொடர்பில் வழக்குகள் பதியப்பட்டு பின்னர் விசாரணைகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 11 வழக்குகளையே மீண்டும் முன்னெடுக்க தற்போது தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதன் பிரகாரம் 4 வழக்குகளின் விசாரணைகள் நிறைவு செய்துள்ள குற்றப்புலனாய்வு பிரிவு போலீசார் சட்டமா அதிபரின் ஆலோசனைக்காக அவற்றை அனுப்பி வைத்துள்ளனர்.
மேலும் 4 வழக்குகள் தொடர்பான கோப்புகள் லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. ஏனைய 3 வழக்குகள் தொடர்பிலும் துரிதமான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. பெரும்பாலும் உள்ளூராட்சி தேர்தலுக்கு முந்தைய காலகட்டத்தில் முன்னைய அரசின் 5க்கு மேற்பட்ட முன்னாள் அமைச்சர்கள் கைது செய்யப்படலாம் என்று தெரியவந்துள்ளது.